வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ குரு வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன். பக்தி செய்திகள் வாசிப்பது கீதா. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கலவை பேரூராட்சியில் அமைந்துள்ளது அருள் தரும் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம். இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நடந்து முடிந்து அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்று வருகிறது. மூத்த குருசாமி ஏ தட்சிணாமூர்த்தி, இணை குருசாமி எஸ் விநாயகம் குருசாமி, திரு தாமோதரன் குருசாமி, திரு சுந்தரமூர்த்தி குருசாமி மற்றும் சாமிமார்களோடு இணைந்து இந்த சிறப்பு வாய்ந்த தினம்தோறும் அன்னதானம் விழா நடைபெற்று வருகிறது. மேலும் தொடர்ந்து இந்த அன்னதானம் நடைபெறுவதற்கு உபயதாரர்கள் மற்றும் அன்பளிப்பு வழங்கக்கூடிய அன்பர்கள் நண்பர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். குருசாமி திரு எஸ் விநாயகம் அவர்கள் இந்த ஆலயத்தை சிறப்பான முறையில் மேலும் மேலும் வளர்ச்சி பாதையில் அதற்காக பக்தர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து ஆலயத்திற்கு வருகை புரிந்து சிறப்பித்து தருமாறு அன்போடு அழைத்து மகிழ்கிறார்கள். மேலும் நமது PRT தங்கம் வலைதள செய்தி சேனலுக்கு அவர் சிறப்பு பேட்டி அளித்திருக்கிறார். அதை காண்போம். கலவை அருள் தரும் ஐயப்பன் ஆலயத்தில் 16/11/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று மகா கும்பாபிஷேக பெரும் சாந்தி விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்று அதைத் தொடர்ந்து ஆலயத்தில் 48 நாட்கள் மதியம் அன்னதானம் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைய தினத்திலே 34வது நாள் அன்னதானம். கலவை பேரூராட்சி மன்றத்தை சேர்ந்த பக்தர்களும் கலவை வட்டாரத்தை சேர்ந்த பக்தர்களும் தினமும் வந்து அன்னதானத்தை அறிந்து சென்று ஐயப்பனின் பேரலை பெறுகின்ற அளவுக்கு இங்கே பொருளுதவியும் பண உதவியும் அளித்து ஐயப்பனை வணங்கி செல்லுகின்ற மிக அற்புதமான வைபவம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கு ஆலய நிர்வாகிகளும் ஐயப்ப பக்தர்களும் சிறந்த முறையில் ஒத்துழைப்பு தந்து மிக சிறப்பான முறையில் அன்னதானத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. அத்துடன் கலவை அருள் தரும் ஐயப்பன் ஆலயம், வீரமணி கண்டன் பக்த சபா, அகில பாரதிய ஐயப்ப தர்ம பிரச்சார சபா போன்ற அமைப்புகள் இணைந்து பொதுமக்களும் இணைந்து அன்னதானத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சபரிமலைக்கு செல்லுகின்ற ஐயப்ப பக்தர்கள் அனைவருக்கும் ஐயப்பனாக நினைத்து 19 ஆண்டுகளாக சபரிமலை சேவை அன்னதான சேவையை செய்து மருத்துவ சேவையை செய்து கொண்டிருக்கின்ற அகில பாரதிய ஐயப்ப தர்ம பிரச்சார சபா இந்த ஆண்டு எரிமேலியிலிருந்து பம்பா செல்லுகின்ற வழியிலே நாராயணத்தோடு என்ற இடத்தில் 65 நாட்கள் அன்னதானத்தை 17/11/2025 அன்று முதல் 18/1/2006 வரை 2026 வரை அன்னதானத்தை 3 வேளையும், அது இல்லாமல் மார்கழி 1 முதல் தை மாதம் மகர சங்கராந்தி முடிய வரை அன்னதானத்தை செங்கோட்டை ஆரம்பத்தில் சேனை தலைவர் திருமண மண்டபத்தில் 3 வேளையும் அகில பாரதிய ஐயப்ப தர்ம பிரச்சார சபா அமைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றது. பக்தர்கள் திரளாக சென்று 3 வேளையும் அன்னதானத்தை அருந்தி ஐயப்பனை வாழ்த்தி வணங்கி செல்லுகின்றார்கள். சுவாமியே சரணமையப்பா, இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுக்கு அகில பாரதிய ஐயப்ப தர்ம பிரச்சார சபாவின் தலைவர் நல் வழிகாட்டுதல் மூலமும் ஐயப்பனின் பேர் அருள் ஆட்சியுடனும் கருணையிலும் மிக சிறப்பான முறையில் அன்னதானத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். தங்களால் முடிந்த பொருள் உதவியும் பண உதவி அளித்து அன்னதானம் சிறக்க, இன்னும் மேலும் சிறக்க மருத்துவ முகாம்களெல்லாம் நடத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். சுவாமியே சரணமையப்பா, வாழ்க ஐயப்ப நாமம், வளர்க ஐயப்ப தர்மம். வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ குரு வலைதள செய்தி